ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் இந்த 2 பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான சூப்பரான சாக்லேட் டஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாக்லேட் டஃபிள்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கை ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த திக்னஸ்லேருந்து கொஞ்சம் கூட அதை பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திக்னஸ் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அப்புறமா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணும்போது எதுக்காக நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றணும்னா அந்த டைம் கண்டென்ஸ்டு மில்க் அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்காகத்தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்க சொன்னேன். மறுபடியும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த கோகோ பவுடரை இந்த கண்டென்ஸ்டு மில்கோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாகவே இந்த கோகோ பவுடர் இந்த கண்டென்ஸ்டு மில்கோட மிக்ஸ் ஆகிடணும். ஸோ பாருங்கள், கண்டென்ஸ்டு மில்கோட இந்த கொக்கோ பவுடர் கம்ப்ளீட்டாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறமா இது இன்னும் நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பவுல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் ஆயில் அப்படி இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சூடு மாறாமல் அந்த கொக்கோ பேஸ்ட்டை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பூனால் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1 to 1.5 hours நம்ம இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் மாற்றிக்காதீங்க, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை கரெக்டாக செட்டாக வந்துடும். ஸோ 1.5 hours கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1.5 hours கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து சாக்லேட் பேஸ்ட் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கூப் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இப்போ நம்ம சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ரவுண்ட் பால் ஷேப்புக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சமாக கீ அப்படி இல்லைனா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற இந்த சாக்லேட்டை நல்லா ரவுண்டு ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரவுண்டு ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட்டை கொஞ்சமாக கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாக்லேட் டஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா இது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாக்லேட் டஃபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு ஜார் அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2 weeks வரைக்கும் நமக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலே மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாயில் அந்த மாதிரி சாக்லேட் அப்படியே சூப்பராக கரைஞ்சி போகிற அளவுக்கு இதுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி அட்டகாசமான சாக்லேட் டஃபிள்ஸ் பண்ணி உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பாய்.